வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் இருந்து மதுபானங்களை கொண்டு வந்த மது பிரியர்கள் பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர். கோட்டக்குப்பத்தில் வாக்கு புறக்கணிப்பு, வேட்பாளர் வருகையால் பரபரப்பு. ரூபாய் 7.25 கோடியில் புதிதாக கட்டிய ஃபான்சியோ பிரெஞ்சு பள்ளி நடப்பு ஆண்டில் திறக்க ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இருந்து மதுபானங்களை கொண்டு வந்த மது பிரியர்களிடம் இருந்து மதுபானங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர். நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 3 தினங்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் பலரும் கடலூர் எல்லைப் பகுதியில் உள்ள புதுச்சேரியில் இருந்து மதுபானங்கள் சாராய பாட்டில்களை வாங்கிக் கொண்டு ஷேர் ஆட்டோவில் கடலூர் நோக்கி வந்தபொழுது ஆல்பேட்டை செக் போஸ்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துணை இராணுவத்தினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பலரிடம் இருந்து புதுச்சேரியில் கொண்டு வரப்பட்ட சாராய பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அப்பொழுது மது பிரியர்கள் பலரும் தங்களிடம் கொடுத்து விடுங்கள் என காவலர்களின் காலில் விழுந்து கெஞ்சினர். பலரும் தங்களுடைய உள்ளாடையில் மறைத்து வைத்திருந்த மதுபானங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் 10வது மற்றும் 11வது வார்டுகளில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். தற்பொழுது வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் உள்ள நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு துறை அதிகாரிகள் வராததை கண்டிக்கும் வகையிலும் அதே பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் திடீரென தான் கொண்டு வந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தண்ணீரை கொண்டு அவரை காப்பாற்றினர். அங்கிருந்த காவலரும் உடனடியாக அவரை பாதுகாத்ததோடு அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் கோபம் அடைந்த அங்கிருந்து பொதுமக்கள் அரசுக்கு எதிராக தங்களது கோஷங்களை எழுப்பியவாறு புறப்பட்டு சென்றனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிலையில் அரசை கண்டித்து ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மதிகிருஷ்ணாபுரம் சீதா பிராட்டி சமேத பட்டாபிராம சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆஞ்சநேய லக்ஷ்மண சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கோதண்டராம பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகள் அலங்காரத்தில் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள், தேன், இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சன்னதியில் தினமும் காலை திருமஞ்சமும் இரவு சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. வரும் 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நாளான மே 1ஆம் தேதி காலை 6 மணி அளவில் பெருமாள் ரத உற்சவம் நடைபெற உள்ளது. 2ஆம் தேதி காலை தீர்த்த வாரியும், மாலையில் தெப்ப உற்சவம் மற்றும் வீதி உலா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். கோட்டக்குப்பத்தில் வாக்குப்பதிவு புறக்கணிப்பு, வேட்பாளர் வருகையால் பரபரப்பு, அதிரடி படையினர் குவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் 10வது மற்றும் 12வது வார்டு பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக வேட்பாளர் கௌதம் வாக்கு மையத்திற்கு வந்தபொழுது பதற்றம் நிலை ஏற்பட்டது. ஆதி திராவிடர் மயானம் இடம் பிரச்சினை, வீட்டு மனைப்பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் வேட்பாளர் வந்தபொழுது மக்கள் அவரிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர்.
இதனால் வாக்கு மையம் அருகே மக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர துப்பாக்கி ஏந்திய குஜராத் அதிரடி படையினர் 50க்கும் மேற்பட்டோர் உடனடியாக அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் காவல்துறையினர் பொதுமக்களை வாக்கு மையம் அருகே கூட விடாமல் விரட்டியதால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. வாக்குப்பதிவு அதிகரிப்பு, ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும், ரவிக்குமார் நம்பிக்கை. விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் வானூர் தொகுதிக்குட்பட்ட மொரட்டாண்டி அருகே உள்ள ஒரு பள்ளியில் தனது வாக்குப்பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவது ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், அதிக அளவில் நடைபெறும் வாக்குப்பதிவு ஆளும் கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தற்போதைய ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் தனிநபர் குறித்த விமர்சனங்கள் முன்வைப்பது ஜனநாயக நெறிமுறைக்கு எதிரானது என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் மேற்கொள்ளும் இத்தகைய விமர்சனங்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணி இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறும் என்றும் கட்சி சார்பில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் எனவும் ரவிக்குமார் உறுதியாக தெரிவித்தார். ரூபாய் 7.25 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட ஃபான்சியோ பிரெஞ்சு பள்ளி நடப்பு ஆண்டில் திறக்கப்படும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பேருந்து நிலையம், அண்ணா திடல் மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்வே கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு பிரெஞ்சு பள்ளி துவங்கப்பட்டது. அதன் பின்னர் 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் ஃபான்சியோனா பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு ஃபான்சியோனா பள்ளி மாணவிகள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன் பின்னர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஃபான்சியோனா பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக ரூபாய் 7.25 கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் பல்வேறு காரணங்களால் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்போது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்து வண்ணம் பூசும் பணிகள் முடிந்துள்ளது. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்துவிட்டு விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி பணிகள் முடிந்து பள்ளி கட்டிடம் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தனது சொந்த ஊரான அவ்வைக்குப்பத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். பொதுமக்களும் காலை முதலே அமைதியான முறையில் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தனது சொந்த ஊரான அவ்வைக்குப்பத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ராமதாஸ் தரப்பு பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி திண்டிவனத்தில் குடும்பத்துடன் வருகை புரிந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். பொதுமக்களும் காலை முதலே அமைதியான முறையில் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் ராமதாஸ் தரப்பு பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீ மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் மகன் முகுந்தன் மற்றும் அன்புமணியின் மருமகன் பிரதீபன் ஆகியோர் குடும்பத்துடன் வந்து மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் இருந்து மதுபானங்களை கொண்டு வந்த மது பிரியர்கள் பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர். கோட்டகுப்பத்தில் வாக்கு புறக்கணிப்பு, வேட்பாளர் வருகையால் பரபரப்பு.
ரூபாய் 7.25 கோடியில் புதிதாக கட்டிய ஃபான்சியோ பிரெஞ்சு பள்ளி நடப்பு ஆண்டில் திறக்க ஏற்பாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.